Hi friends, welcome to Abhi's hashtag. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ இது வந்து ஒரு குட்டி ஃபோட்டோ ஃப்ரேம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதை வந்து நம்ம ஏதாவது ரிசப்ஷனில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை குட்டி ஃபங்க்ஷன்ஸுக்கு வந்து நம்ம இதை பேக்ட்ராப் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். அதிலேருந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கிறது மாதிரியும் நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி இதை நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோக்குள்ளால போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறேன் ஒரு பேக்ட்ராப்போட செட்டு. இதை மாதிரி ஷாப்ஸில் வந்து நிறைய தீம் பேஸ்டில் எல்லாம் நமக்கு கிடைக்குது. ஸோ நான் இன்றைக்கி வாங்கின பேக்கில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு, அப்புறம் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே கனெக்டர்ஸ் எல்லாமே அதுக்குள்ளாடி இருந்துச்சு. அப்புறமா கொஞ்சம் லீவ்ஸு, அப்புறம் இந்த ஃபாயில் பலூன்ஸு, அப்புறம் கொஞ்சம் ஒரு வெல்கம் போர்டு, அப்புறம் வந்து கொஞ்சம் நம்ம பலூன்ஸ் எல்லாம் டைப் பண்ணுறதுக்குள்ளேயே நாட்ஸு, ஒரு 3 கலர்ஸில் வந்து பலூன்ஸு, இந்த மாதிரி இதுக்கு தேவையான எல்லா செட்ஸும் அந்த பேக்கேஜுக்குள்ளாடியே இருந்துச்சு. இப்போ நம்ம இதை செட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்டாண்டை எடுத்து இதை கனெக்ட் பண்ணிடலாம். இது கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு 3 பீஸ் கனெக்டர்ஸு, அப்புறம் வந்து அந்த சர்க்கிள் கனெக்ட் பண்ணுறதுக்கு இது மாதிரி டீ ஷேப்ஸ் கனெக்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம கீழே உள்ள ஸ்டாண்டை கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த டீ ஷேப்பில் இருந்த அந்த கனெக்டரை மேலே வந்து நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு இதை சுற்றி வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறத கனெக்ட் பண்ணலாம். இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அது மாதிரி இந்த மாதிரி செட்டு நம்ம வாங்கும்போது இது ஒன் டைம் நம்ம வாங்கினா போதும். இது நிறைய ஃபங்க்ஷன்ஸுக்கு நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வேறு தீமில் நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி இதை வந்து நிறைய இடங்களில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இது வந்து வேஸ்ட் ஆகாது நமக்கு. இப்போ நம்ம இந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் இருந்த இந்த ஸ்டார், அப்புறம் அந்த ஹார்ட் ஷேப்பு, இந்த ஃபாயில் பலூன்ஸுக்கெல்லாம் வந்து நல்லா பம்ப் பண்ணி இதை வந்து ப்ளோ பண்ணி வைக்கிறேன். அது மாதிரி எல்லா பலூன்ஸுக்கும் வந்து ப்ளோ பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம இதை வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி அந்த கவரில் என்ன தீம் கொடுத்துருந்தாங்களோ ஆல்மோஸ்ட் அது மாதிரி தான் நான் இன்றைக்கி செட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஸ்மால் கர்டன் எடுத்து அந்த ஸ்டாண்டை மறைக்கிற மாதிரி அதில் வந்து கீழே ஷைனிங்காக இருக்கிற மாதிரி செலோ டேப் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஹார்ட் ஷேப் பலூன் எடுத்து ஒரு 2 இடத்துல செலோ டேப் போட்டு விட்டுட்டோன்னா அழகாக அது வந்து அப்படியே ஃபிக்ஸ் ஆகி இருந்துடும். பார்க்குறதுக்கே நல்லா க்யூட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் எல்லா பலூன்ஸும் வந்து ஆல்ரெடி ப்ளோ பண்ணி வச்சுருந்ததுனால 1 by 1 எடுத்து இந்த மாதிரி அந்த பேக்கில் கொடுத்துருந்த அந்த நூல் வச்சே நான் இந்த மாதிரி நல்லா டைப் பண்ணி கட்டி வச்சுருந்தேன். பலூன்ஸ் வந்து சில பலூன்ஸ் வந்து ஸ்மால் சைஸ்லேயும், சில பலூன்ஸ் வந்து பிக் சைஸ்லேயும் அந்த மாதிரி ப்ளோ பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அப்போ கேப்புக்கெல்லாம் வந்து ஃபில் பண்ணுறதுக்காக ஸ்மால் பலூன்ஸ் வந்து நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டாக நம்ம வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நமக்கு. அப்புறம் இதுக்கு கூடயே வந்து ஒரு 2 லீஃப் ஷேப்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுவுமே வந்து நமக்கு ரீயூஸ் பண்ணிக்கலாம். நல்ல குவாலிட்டியானது தான் இருந்துச்சு. ஸோ இதையுமே வந்து 2 சைடுமே வந்து நான் இன்றைக்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது வைக்கும்போதே பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு அட்ராக்ஷன்ஸாக இருந்துச்சு நம்ம அந்த ஃப்ரேமுக்கே. அப்புறம் வந்து ஒரு ஸ்மால் செட் ஆஃப் பலூன்ஸ் வந்து ரைட் சைடில் மேலேயாக வந்து இதை நல்லா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எம்டி இருக்கிற அந்த சர்க்கிளில் வந்து ஒரு 3 ஸ்டார் ஷேப் பலூன் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம அதை வச்சுருந்தோன்னா நமக்கு இதில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஸ்பேசஸ் இருக்காது, ஃபேஸ் ரொம்ப தெரியாது. ஸோ அதனால் நான் இதை இப்படியே வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ அப்போ நமக்கு இதை வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிற ஃப்ரேம் மாதிரி கூட நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அழகான நம்மளோட ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை வந்து ஏதாவது ஃபங்க்ஷன்ஸுக்கு பேக்ட்ராப்பாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.